வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் சூப்பர். யூகேல எல்லாம் இப்ப சம்மர் ஹாலிடே வெதர் எல்லாம் கொஞ்சம் ஓகே இருக்கிறபடியால, பிள்ளைகள முடிஞ்ச அளவுக்கு கூட்டிக் கொண்டு வெளியில போறது. இது வந்து நாங்க லண்டன் போயிருந்தோம். அப்ப ஐவர் என்ற இடத்துல பழத்தோட்டம் ஒன்று இருந்தது. அங்க போயிருந்தோம் நாங்க. அங்க செர்ரி, ப்ளம் எல்லாம் இருக்குன்னு நினைச்சுட்டு போனது. ஆனா அதுல ஆன்லைன்ல போட்டே இருந்தாங்க. என்னென்ன பழங்கள் இப்போதைக்கு அவைலபிளா இருக்குதுன்ட்டு. இப்ப நாங்க போனது கொஞ்சம் லேட் ஆயிட்டுதுன்னு நினைக்கிறேன். அதனால செர்ரி, ப்ளம்கள் எல்லாம் ஒன்றும் இருக்கையில. ஆனா ஸ்ட்ராபெர்ரி, பெர்ரீஸ் ஐட்டங்கள், மற்றது சோளம் இருந்தது, மரக்கறிகள், பீட்ரூட், பீன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ பிள்ளைகள் எல்லாம் விட்டு அதையெல்லாம் பறிக்க வச்சு, வீட்டையெல்லாம் கொண்டு வந்து சமைச்செல்லாம் சாப்பிட்டு நாங்க. நல்லா இருந்தது. பிள்ளைகளுக்குமே ரொம்ப இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் பிடிக்கும். இந்த வீடியோல பார்க்குற ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எப்பவுமே தனியா போமாட்டேன். என் சகோதரங்கள், அண்ணா, தம்பியாக்கள், இல்லாட்டிக்கு தங்கச்சியாக்கள் அவங்களோட பிள்ளைகளோட சேர்ந்து சேர்ந்து தான் போறது. ஸோ உங்களுக்கும் ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள் இருந்தா, கண்டிப்பா நீங்க தனியா போகாதீங்க. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டிக்கு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து போங்க. அப்பதான் எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து சோஷியல் கம்யூனிகேஷன் வந்துட்டு டெவலப் ஆகும். ஏன்னா எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து மத்த டிபிக்கல் பிள்ளைகள பார்த்து பழகுற அளவுக்கு நாங்க தான் வந்து சந்தர்ப்பங்கள உருவாக்கி கொடுக்க வேணும். நான் இப்ப எங்கேயாச்சும் போறேன்னு சொல்லி சொன்னாலே, அதுக்கு முதலே நான் வந்து உண்மையா பிள்ளைகள ப்ரிப்பேர் பண்ணிருவேன். லைக் இப்ப இந்த வீக்கெண்ட் நாங்க எங்க போப்போறோமோ, லைக் பீச்சுக்கு போப்போறோமா, இல்லாட்டிக்கு பழத்தோட்டத்துக்கு போப்போறோமான்னு சொல்லி சொன்னா, முதலே படங்களை எல்லாம் காட்டி, இன்னின்ன இடங்களுக்கு நாங்க போகப்போறோம், இப்படித்தான் இருக்கும் என்ற மாதிரியெல்லாம் நான் அவங்களுக்கு முதலே சொல்லிருவேன். இப்ப நான் சொல்லாம திடீரென்று ஒரு இடத்துக்கு நாங்க போப்போறோம்ன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போனா, உண்மையிலே என் மகனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அத வந்து டொலரேட் பண்ண முடியாது. ஸோ, அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் எப்பவுமே லாங் டிரைவ் போறோமா இருந்தாலும் சரி, ஃப்ளைட்ல போறதா இருக்கட்டுக்கும், இல்லாட்டிக்கு இந்த மாதிரி லோக்கலுக்குள்ள பக்கத்துல போறதா என்னவா இருந்தாலுமே, நான் அவங்களுக்கு முதலே சொல்லிருவேன். நாங்க இன்ன இடத்துக்கு தான் போறோம். இப்படித்தான் இருக்கும்ன்ற மாதிரியெல்லாம் முதலே வீடியோ காட்டுவேன், படங்கள்ல காட்டுவேன். இவங்க எனக்கு ஆப்ஸ்ல தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்றபடியால, இவங்களுக்கு பிக்சர்ல காட்டி காட்டி நான் சொன்னாலே நல்லா விளங்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள் இருந்தா, உறவினர்களோட சேர்ந்து சேர்ந்து உங்களோட பிள்ளைகள சேர்த்து விளையாட விடுறதோ, இந்த மாதிரி வெளியில போறதெல்லாம் செய்யுங்க. அது தவிர எங்கேயாச்சும் போறீங்கன்னு சொல்லி சொன்னா, தயவுசெய்து பிள்ளைகளுக்கு முதலே சொல்லிருங்க. நாங்க இன்ன இடத்துக்கு தான் போப்போறோம்ண்டு. அப்படி இல்லாம நீங்க போனீங்கன்னு சொல்லி சொன்னா, அநேகமான பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா, பிஹேவியர் இஷ்யூஸ் வர்றதுக்கு நாங்க எங்க போறோம்ன்னு தெரியாமல் இருக்கிறது தான் ஒரு காரணமா இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த தப்ப வந்து பேரண்ட்ஸ் செய்யாதீங்க. பிக்சர் மூலமா பிள்ளைகளுக்கு காட்டுனீங்கன்னா தான் அவங்களுக்கு நல்ல வடிவா விளங்கும். இப்பயெல்லாம் குட்டி குட்டி வீடியோ கிளிப் எல்லாம் இருக்கு தானே யூடியூப்ல எல்லாம். அதுகளெல்லாம் காட்டி அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னாலே பிஹேவியர் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு எங்க போறீங்களோ அது வராமல் இருக்கும். தேங்க் யூ.